ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காம நினைச்சதெல்லாம் நடக்காம போனதால உன் சாயப்பா நான் உனக்காக எதுவுமே செய்யல, இனி என்ன நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விட்டாயா என் செல்லமே? இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேள். எல்லா உண்மைகளும் இனி நடக்க போற விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக புரிய வரும். எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கிறதும் நடப்பதும் மட்டும் வாழ்க்கையில பெரிய விஷயம் கிடையாது என் செல்லமே. அதையும் தாண்டி அது கிடைக்காத சமயத்துல உன் மனதை நீ எப்படி தைரியமா வச்சுக்கிற, உன் வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதைத்தானே நான் உனக்கு சோதனையாக கொடுக்கிறேன். கஷ்டங்கள் வரும்போது அதை நான் சரி செய்யறேனான்னு நீ என்ன நம்புறியா, அல்லது உனக்கு சரி செய்ய மாட்டேன்னு என் மீது நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறாயா என்பதைத்தான் நானே உனக்கு சோதனை வைத்தேன். ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்ட போதும் கூட நீ வருத்தப்பட்டு என்னை திட்டினாயே தவிர என்னை விட்டு ஒருபோதும் விலகல. மீண்டும் மீண்டும் என்னைத்தானே நாடி வந்தாய். இதோ நிச்சயமாக ஓ மனசுல நீ எதிர்பார்த்தத உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கலையே, சாயப்பா நீங்க கண் திறந்து பார்க்க மாட்டீங்களா, என்ன கைவிட்டுட்டீங்களான்னு நீ வருத்தப்பட்டு பேசிய அத்தனை வார்த்தைகளையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க போறேன். ஆம் செல்லமே, இனிமே நீ என்கிட்ட வந்து சந்தோஷமாக, சாயப்பா என் வாழ்க்கையில எனக்கான நல்லது நடந்துருச்சு, ரொம்ப நன்றி, இப்போ நான் முன்னை விட மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன்னு சொல்வதற்கான காலம் வரும் என் செல்லமே. மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்றதை பொறுமையாக கேளு. சர்வ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் நான் என்பதை இப்போதே உனக்கு நிரூபிக்கட்டுமா? இதைத்தானே நீ எதிர்பார்த்த? உனக்கான நல்லது நடந்தால்தான் நீ என்னை ஒப்புக்கொள்வாய், அப்போதுதான் என்னை முழுவதும் நம்புவாய் என்று என்னிடம் வருத்தத்தோடு சொன்னாய் அல்லவா? இனி நடக்க போறதை மட்டும் பாரு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயம் வெற்றிகளை அள்ளி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருளுவதாகத்தான் அமைய போகுது. உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து சிக்கல்கள் நொறுங்கி தடைகள் தகர்ந்து போய் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்லமே. அதற்கான மாற்றங்களை மின்னல் வேகத்துல நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். எதுக்காக இப்படி நீ ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருக்க? உன் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் எல்லாவற்றையும் அறிந்த நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி செய்வேன். நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியும் இப்போது உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது என் செல்லமே. உனக்கான நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுத்து நீ நிறைவாக மன நிம்மதியோடு இனிமையான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன். இதுவரைக்கும் அழுது தீர்த்த நீ இனி கோலாகலமாக உன் வாழ்க்கையை கொண்டாடி வாழப் போகிறாய். நீ பயந்து காத்துக்கிட்டு இருக்க விஷயத்துல உன் மனசு சந்தோஷப்படும்படியாகவும் உன் உள்ளமெல்லாம் குளிரும்படியாகவும் நல்ல முடிவை உனக்கு கொடுப்பேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியல சாயப்பான்னு நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன விஷயங்களையும் உனக்கான சோதனை காலத்தையும் நான் சரி செய்கிறேன் என் செல்லமே. தடங்களாகவும் இழுபறியாகவும் இருந்த விஷயமெல்லாம் இப்போது சுலபமாக சுபமாக முடிவுக்கு வரப்போகுது. இனி நீ வெற்றி களிப்போடு என்னை பார்த்து புன்னகைப்பதற்கான நேரம் வரும். இப்போது நான் உனக்கு சொல்றத வெறும் ஆறுதலுக்காக சொல்லுகிற வார்த்தையை நினைச்சிடாத. இது உனக்கே உனக்கான உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. இனி உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்திற்கு வெற்றியோடு நகரும்படி உனக்கான விஷயங்களை உண்மையாகவே நடத்தி கொடுக்க போகிறேன். ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சந்தோஷமா முடிச்சு கொடுப்பேன். உன் சாயப்பா நானும் உன்னை மறக்கல, நீ கேட்ட வேண்டுதல்களையும் மறுக்கல. எல்லாமே இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான அத்தனை மாற்றங்களையும் நானே உண்டாக்குவேன் என் செல்லமே. யாருடைய மனசுல நீ நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிறியோ, நீ நினைச்சதுக்கு யாரு சரி சொல்லணும்னு நினைக்கிறியோ அத்தனை விஷயங்களும் சிறப்பாகவே நிகழும். பிரிந்த மனம் ஒன்று கூடும், எதிர்பார்த்த வெற்றி கைகளில் வந்து சேரும். உயர்வும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையிலும் தொழிலிலும் இனி வளமாக அமைய போகுது. நீ ஆசைப்பட்டபடியே உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இனி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான காலம் வந்துவிட்டது. எல்லாமே என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடக்கும். ஓம் சாய்ராம்.